Hi everybody, wish you a happy new year. இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரே நாள் ராத்திரியில எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா டிசம்பர் 31 முடிஞ்சு அடுத்த நாள் பிறக்கிறப்ப நமக்கு இனிமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம ஃபீல் பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட ஹாப்பி நியூ இயரை பத்தின 12 டக்கரான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக. நியூ இயர் செலிப்ரேஷன் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ரோம் மன்னர் ஜூலியஸ் சீசர் ஆரம்பிச்சிட்டாரு. ஜனவரியை அங்க ஜானூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானூஸ்னா கதவு கேட்டுக்கான கடவுள்னு அர்த்தமா. அதனால அந்த மாசத்தை சூஸ் பண்ணிருக்காரு. நாங்களும் ஜானுவை ரொம்ப கொண்டாடினோம் போன வருஷம் 96 படத்துல. நியூ இயர் வந்துட்டாலே 45% மக்கள் ரெசல்யூஷன் எடுப்பாங்கன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அதுல டாப் 5 பாத்தீங்கன்னா உடம்ப ஜிம்முக்கு போய் ஃபிட்டா வச்சுக்கணும், அடுத்தது ஒழுக்கமா இருக்கணும், அடுத்தது பணம் கம்மியா செலவு பண்ணி அதிகமா சேமிக்கணும், அடுத்தது ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை நிறுத்தணும். இதுல 25% மக்கள் 2 வாரம் கூட தாங்காதுங்க. ஜனவரி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மிச்ச மீதியும் காலி ஆயிடுமா. 2 வாரம் வரைக்கும் தாங்குறீங்களா? எனக்கெல்லாம் ஆஃப் டே கூட. நம்பிக்கைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உலகம் முழுக்க ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நியூ இயர் அன்னைக்கு பசுமையா இலைத்தலைகள் நிறைந்த காய்கறிகளை சாப்பிட்டோம்னா அந்த வருஷம் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷான விஷயங்களா நமக்கு நடக்கும்னு நம்புறாங்க. நியூ இயர் அன்னைக்கு சாலிட் ஃபுட்டா, ஒன்லி லிக்விட் ஃபுட் தான். நியூ இயர் அன்னைக்கு குடிச்சிட்டு மட்டையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத விதியே இருக்குங்க. உலக அளவுல இதுல டாப் லெவல்ல இருக்கிறது அமெரிக்கன்ஸ் தான். அந்த அன்னைக்கு மட்டும் 360 மில்லியன் கிளாஸஸ் ஆஃப் ஒயினையும் ஷாம்பெயினையும் காலி பண்ணுவாங்களாம். டாப்ல இருக்கவன ஆணவத்தில் ஆடாதீங்க. கொஞ்சம் நம்ம ஊருக்கும் அந்த ரிசர்ச் அனுப்புங்க, அப்புறம் தெரியும். நியூ இயர் செலிப்ரேஷன்னாலே அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரத்தை தாங்க சொல்லணும். அங்க இருக்கிற டைம் ஸ்கொயர்ல கரெக்டா டிசம்பர் 31 நைட் 12 மணிக்கு பால் டிராப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்களாம். கிட்டத்தட்ட 32,000 எல்இடி லைட்ஸை எரிய வச்சு பிரகாசமா அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பெரிய பால் ஈவெண்ட்டை இத்தனோண்டு கொரோனா பால் இந்த வருஷம் காலி பண்ணிச்சு. ஆல்ட் லாங் சைன், இது ஒரு பாட்டோட பேருங்க. பெரும்பாலான மேலை நாடுகள்ல இந்த பாட்டை நியூ இயர் செலிப்ரேஷன்ல யூஸ் பண்றாங்க. இது நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியலைனாலும் பாடுறது, பிளே பண்றது இதெல்லாம் நடக்குங்க. இந்த பாட்டை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு 1788ல. எவ்வளவு பாட்டு வந்தாலும் நமக்கெல்லாம் இளமை இதோ இதோ பாத்தீங்களா சார். ரஷ்யால 2010ல நியூ இயர் செலிப்ரேஷனை கொலாப்ஸ் பண்றதுக்காக ஒரு கூட்டம் பிளான் பண்ணுச்சுங்க. அந்த பிளானுக்கு பேரு பிளாக் விடோ. ஒரு லேடியை ஹியூமன் பாமா மாத்தி ஒரு மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதா பிளான். ஆனா அந்த லேடி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது, ஹாப்பி நியூ இயர்னு. அங்கேயே பாம்பு வெடிச்சிருச்சு. பல லட்சம் பேர் ஹாப்பி நியூ இயரால சேவ் ஆனாங்க. ஜப்பான்ல அக்கிட்டான்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க நியூ இயரை வித்தியாசமா கொண்டாடுவாங்களாம். அதாவது ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மலை பேய்கள் மாதிரி வேஷத்தை போட்டுட்டு வயிறு முட்டை குடிச்சிட்டு தங்களோட குழந்தைங்களை போய் மிரட்டுவாங்களாம். இது எதுக்குன்னா அந்த குழந்தைங்க அப்பதான் பயந்து ஒழுக்கமா வளர ஆரம்பிக்குமா. குளிச்சுட்டு குழந்தைகிட்ட போயிட்டு ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. பிலடெல்பியால மம்மர்ஸ் பரேட் அப்படின்னு நியூ இயர் டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க. அதாவது 10,000 பேருக்கு மேல இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்வீடிஷ், ஐரிஷ் போன்ற அந்த கண்ட்ரீஸோட கலாச்சாரத்தை பறைசாற்றுற மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் காமெடியா, அழகா, செக்ஸியா பண்ணிட்டு வருவாங்க. இதை பாக்குறதுக்காகவே உலகத்துல இருந்து பல லட்சம் டூரிஸ்ட் அங்க வருவாங்களாம். இப்ப நானும் அங்கதான் இருக்கேன், வெளியில எட்டி பார்த்தேன். நியூ இயர் அன்னைக்கு எது நடக்குதோ இல்லையோ கார் திருட்டு சுபமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க. அதுவும் குறிப்பா 2011 நியூ இயர் செலிப்ரேஷன்ல ஹோண்டா காரையா குறி வச்சு நிறைய திருடி இருக்காங்க. எனக்கு என்னமோ இது திருடு மாதிரி தெரியல. போதையில காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டு சரி அப்படியே வச்சுக்கலாம்னு விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரி நடக்குதுங்க. அந்த காலத்துல ஓல்டன் பெர்ஷியால என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை கிஃப்டா தருவாங்களாம். அது எதுக்குன்னா முட்டையில இருந்து கோழி குஞ்சு வெளில ப்ரொடக்டிவிட்டியா பெருசாகுது இல்லையா, அது மாதிரி நம்ம லைஃப்லயும் ப்ரொடக்டிவிட்டியா நிறைய பண்ணணும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களாம். என்கிட்ட அந்த முட்டையை குத்துந்தா உடச்சி ஆபாயில் போட்டு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுருவேன். உலகத்துல பல கண்ட்ரியில பல விதமா நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குங்க. டென்மார்க்ல கிரன்ச்சே கேக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல கேக்க கோன் டைப்ல செஞ்சு கொடிய கலர் கலரா குத்தி சாப்பிடுவாங்களாம். நீங்க சாலிட் ஃபுட்டா எடுக்கிறீங்க, நாங்கெல்லாம் லிக்விட் ஃபுட்டா எடுப்போம். ஓகே மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.